என்னுயிர் தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். உங்கள் அண்ணன் எழுதிக் கொள்ளும் கடிதம் இது. நான் ஏன் திடீரென்று ஆரிய பார்ப்பனர்களை எதிர்க்கிறேன் என்ற காரணத்தை கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த கடவுளையோ எந்த மதத்தையோ எதிர்க்க வேண்டும் என்று எப்போதும் நினைத்ததில்லை. உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் நான் மதிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், ஆதரிக்கிறேன். அப்படி இருக்க ஆரிய பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்கான ஒரு காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம் இந்தியாவில் பூர்வகுடி மக்களாக பிறந்த அனைவருமே இந்த மண்ணிலே தொடக்கத்தில் இந்து சமயத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று கிறித்தவ சமயம், இஸ்லாத் சமயம், புத்த சமயம் என்று பல சமயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் இங்கிருக்கக்கூடிய இந்து கோவிலோ இந்து கடவுளோ இந்தியாவை சேர்ந்த மக்களோ ஒருபோதும் கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிற்கு பஞ்சம் பிழைக்க வந்த ஆரிய பார்ப்பனர்களே மிக முக்கியமான காரணம். தண்ணீர் குளத்தில் இருந்தாலோ குட்டையில் இருந்தாலோ ஆற்றில் இருந்தாலோ அருவியில் இருந்தாலோ சேற்றில் இருந்தாலோ சாக்கடையில் இருந்தாலோ கண்களில் இருந்தாலோ கடலில் இருந்தாலோ கண்களை ஏமாற்றும் காணல் நீராக இருந்தாலோ தண்ணீர் தரையில் இருந்தாலோ வானத்தில் இருந்தாலோ தண்ணீர் பல வடிவங்களில் உருமாறி இருந்தாலும் கூட தண்ணீர் தான். தண்ணீரில் விஷத்தை கலக்காமல் தண்ணீர் விஷமாகாது. தண்ணீரில் விஷத்தை ஆரிய பார்ப்பனர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தண்ணீரில் ஜாதி என்கின்ற பெயரில் விஷத்தை ஏற்றிவிட்டார்கள். அதனால்தான் தண்ணீரும் தீட்டானது. 1000 அழுக்குகளை உடல் உள்ளம் சுமந்தாலும் நிலமும் பஞ்சபூதமும் சுமந்தாலும் கூட ஒதுக்கப்பட வேண்டியதுதான். அதற்காக அது எப்படி தீட்டாகும்? மரத்தை கூட மனிதன் என்று நினைத்த மனிதனின் மாண்பு இங்கு எப்படி செத்து போனது? முல்லைக்கு தேர் கொடுத்தவன் நாட்டில் மனிதன் சுவாசிக்கும் காற்று கூட எப்படி விஷமானது, தீட்டானது? தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, பழகினால் தீட்டு, நட்பு கொண்டால் தீட்டு என்று நாடு முழுக்க எப்படி பிழையானது? ஒரு நாட்டில் ஒன்றாக கூடி வாழ்ந்த கூட்டம் வாழும்போது மட்டுமல்ல, செத்த பின் பிணமான பின் கூட ஒன்றாக சேர முடியாமல் சுடுகாட்டில் கூட தனித்தனி ஜாதிகள் இருக்கிறதே, எப்படி இது? இப்படியெல்லாம் பெருகி கிடப்பதற்கு காரணம் ஜாதிகளே. அந்த ஜாதியின் விஷத்தை தூண்டியவர்களை, விதை போட்டவர்களே ஆரிய பார்ப்பனர்கள் தான். இப்போது உனக்கு ஒரு உண்மை சொல்கிறேன். இந்தியாவில் இன்னும் 2000 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து பெருகினாலும் கூட அப்போதும் ஜாதிகள் இருக்கும். ஜாதிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஜாதிகளால் தொடர்ந்து நடக்கக்கூடிய இழிவுகளும் தொடர்ந்து அரங்கேறி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மண்ணிலே ஆரிய பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்தமாக அழிந்தாலோ இல்லை காணாமல் போய்விட்டாலோ, இந்தியாவை விட்டு ஒட்டுமொத்தமாக வெளியேறிவிட்டால், இந்தியாவில் அடுத்த 250 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு ஜாதியால் ஏற்படக்கூடிய கலவரங்களும் பிரச்சனைகளும் ஜாதியால் ஏற்படக்கூடிய அட்டூழியங்களும் குறைந்து காணாமலே போய்விடும். இன்னும் உண்மையை சொல்ல போனால் இந்தியாவில் ஜாதிகளையும் மதங்களையும் மதவெறிகளையும் தூண்டும் ஒரு முக்கியமான சக்தியாக இருப்பது இவர்கள்தான். இந்த முன்னேர் தான் அதை முன்னின்று வழி நடத்தி இழுத்து செல்கிறது. இந்த முன்னேர் மட்டும் காணாமல் போய்விட்டால் அதற்கு பின் வரக்கூடிய பின்னேறுகள் நின்றுவிடும், பின்தங்கிவிடும். தான் செய்வது தவறு என்பதை என்றாவது ஒரு நாள் உணர்ந்து கொள்ளும். இந்தி மொழியை விட இந்தியாவிற்கு 1000 மடங்கு ஆபத்தான ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது சத்தியமாக சமஸ்கிருதமே. பாம்பிற்கு புத்தும் கொட்டி கிடக்கும் செங்கற்களும் செடி காடு மலை மண் எப்படி பாதுகாப்பாக அரணாக இருக்கிறதோ அப்படிதான் இந்தியாவில் இந்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு இந்து கோவில்கள் இருக்கிறது. மற்ற உயிரினங்களை விட ஆபத்தானது பாம்பும் பாம்பினுடைய விஷமும். இந்த விஷத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய மண்ணிலே இந்திய மக்களின் நாடி நரம்பு மூளை உடல் முழுக்க தூவி வைத்திருக்கின்றனர். ஜாதி வெறியை ஊட்டி வைத்திருக்கின்றனர் ஆரிய பார்ப்பனர்கள். பாம்பிடம் இருந்து பாம்பின் விஷத்தை எடுத்துவிட்டால் பாம்பின் நிலை என்னவோ அதுதான் இந்திய மண்ணில் ஆரிய பார்ப்பனர்களின் நிலை. அதை உணர்ந்துதான் அவர்கள் ஜாதி எனும் விஷத்தை இந்த மண்ணில் அழிக்க முடியாத அளவிற்கு ஆழமாக இந்திய மக்களின் மனதில் திணித்து வைத்திருக்கின்றனர். இன்னும் உண்மையை உடைத்து சொல்ல போனால் நமக்கு தான் இறைவன் இறைபக்தி என்பதெல்லாம் இவர்களை பொறுத்தவரையிலும் இறைபக்தி என்பது இவர்களை காப்பாற்றும் ஒரு கருவியே. என் தம்பி தங்கைகளே, உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா? இந்தியாவில் ஜாதிகள் அழிக்கப்பட வேண்டுமென்றால் காதலித்து திருமணம் செய்து கொள்பவர்கள் ஜாதி விட்டு ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்டால் ஜாதிகள் அழிந்துவிடும். இவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் மற்ற துறைகளிலும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தால் ஜாதிகள் குறையும் என்று நினைக்கிறார்கள். இது ஒருபோதும் உண்மையில்லை, முழுக்க போய். இங்கு காதலித்து மதம் மாறி திருமணம் செய்து கொள்பவர்கள் தான் அதனால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகவும் கூடுதலாக இருக்கிறது. அப்போது ஜாதிகள் அடிக்க என்னதான் வழி இருக்கிறது என்று கேட்பீர்கள். வழி இருக்கிறது. இந்தியாவில் இருக்கும் இந்து கோவில்களில் இருந்து ஆரிய பார்ப்பனர்கள் கூண்டோடு வெளியேறிவிட்டால் போதும், மற்றவையெல்லாம் மிக சுலபம். ஜாதி என்பதை காணாமல் போய்விடும்.
நம் மக்கள் உண்மையிலே இவர்களை கடவுள் என்றும் கடவுளுக்கு இணையானவர்கள் என்றும் நினைக்கிறார்கள். இந்த எண்ணத்தை முற்றிலுமாக உடைத்து எறிய வேண்டும். மனிதனாக பிறந்தவன் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த மதத்தாலும் எந்த மார்க்கம் சொன்னாலும் ஒருபோதும் மனிதன் கடவுளாக மாறிவிடவே முடியாது. கடவுள் இருக்கிறதா கடவுள் இல்லையா என்ற கேள்வி கூட ஏற்படலாம். ஆனால் மனிதன் கடவுளாக மாறிவிட முடியுமா என்ற கேள்வியே முட்டாள்தனமானது. மனிதன் ஒரு காலத்திலும் ஒருபோதும் கடவுளாக மாறிவிடவே முடியாது. அப்படி இருக்க இந்த ஆரிய பார்ப்பனர்களை மனிதர்கள் கடவுளாக எண்ணி வணங்குவது முட்டாள்தனமானது. இதைதான் அருவருப்பாக நினைக்கிறேன். அதற்காக ஆரிய பார்ப்பனர்களை இங்கிருந்து அழித்து விட வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இல்லை. இந்த மண்ணை நம்பி வரக்கூடிய புல் பூண்டு செடிகள் மரம் கொடிகள் தாவரங்கள் எல்லாவற்றையும் ஆதரிக்கக்கூடிய நாம் எங்கிருந்தோ வந்திருக்கக்கூடிய இந்த ஆரிய பார்ப்பனர்களையும் ஆதரிப்போம், அரவணைப்போம். ஆனால் இவர்கள் இந்தியாவிற்கே தலைமை தாங்கி இந்தியாவிற்கே தலை என்கின்ற ஆணவமும் திமிரும் பகட்டும் இருக்கிறது பார். உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா வேலை வாய்ப்புகளிலும் இவர்களே தலைமை தாங்கி முன் நிற்கிறார்களே, அதை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை, பொறுக்க முடியவில்லை. இதுக்கு காரணம் இவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த சூழ்ச்சி. இவர்கள் இப்போது வரையிலும் விரித்து வைத்திருக்கக்கூடிய மாய வலை. இந்த வலையில் ஒருபோதும் மக்கள் சிக்கிக்கொள்ளவே கூடாது. அதை சிந்தித்து தான் செயல்பட வேண்டும். எல்லாவற்றிற்குமே ஒரு தீர்வு இருக்கிறது. அப்படி இருக்க இந்த ஜாதிகள் எளிமையாக அழிப்பதற்கு இன்னொரு தீர்வும் இருக்கிறது. அது என்னவென்றால் 3 வகையான தீர்வுகள். முதல் தீர்வு மனிதன் பகுத்தறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும். 2ஆம் தீர்வு மொழி பற்று. 3ஆம் தீர்வு நட்பு. ஒருவனுக்கு பகுத்தறிவு கொண்டு சிந்திக்க தொடங்கிவிட்டால் எந்த மனிதனும் பிறப்பாலும் இறப்பாலும் இன்னொருவனுக்கு மேல் என்று எண்ணிவிடவே முடியாது. அறிவியல் ரீதியாக அவன் சிந்திப்பான். இன்னொருவன் சொல்லக்கூடிய கருத்தை அப்படியே உள்வாங்கி ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரியா தவறா என்று சிந்திப்பான். படித்தவன் படிக்காதவன் பாமரன் என்று எல்லா மனிதர்களும் பகுத்தறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். 2வது மொழிப்பற்று. ஒரு மனிதனுக்கு உண்மையான மொழிப்பற்று வந்துவிட்டால் ஜாதிகள் மதங்கள் சமயங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவன் மொழியை தான் நம்புவான். அந்த மொழி பேசக்கூடிய மனிதர்கள் எந்தவித சூழ்நிலையிலும் தாழ்ந்து விடக்கூடாது. மொழி இருக்கக்கூடிய உயரத்தில் அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுவான். தமிழ் மொழி உலகில் எவராலும் எட்டி பிடிக்க முடியாத மேன்மையான உயரத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழர்கள் தாய்ந்து தரங்கெட்ட பள்ளத்தில் விழுந்து இருக்கிறார்கள். அதனால் நமக்கு மொழி பற்று வேண்டும். 3வது நட்பு. தாய் தந்தை அண்ணன் தம்பி காதலி மனைவி சுற்றம் பகைமை என்ற எல்லா உறவுகளை விட மேன்மையானது ஒரு படி நட்பு. இரத்தத்தால் ஒரு உறவை ஏற்படுத்தும் போதே அடையாளப்படுத்தும் போதே அங்கு ஜாதி உணர்வு மத உணர்வு ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இந்த உறவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது நட்பு. இந்த 3ம் தான் இந்த மண்ணிலே ஜாதி மத உணர்வுகளை அழித்து மனிதர்களை மேன்மைப்படுத்தி நல்வழியில் வாழ வைக்கிறது. இந்திய மக்கள் அனைவரும் இந்த பாதையை கடைபிடிக்க வேண்டும். இந்த 3 தத்துவங்களையும் ஏற்று இந்திய மக்கள் முன் செல்ல வேண்டும். ஜாதிகள் புதைக்கப்பட வேண்டும். மதங்கள் மனிதனின் உணர்வோடு மட்டும் இன்னொரு மதத்தை உயர்த்தவும் தாழ்த்தவும் இல்லாமல் மனிதனின் உணர்வுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக மற்ற மதங்களை ஆதரித்து நல்லிணக்கத்தோடு பழகும் ஒற்றுமை உணர்வோடு செயல்பட வேண்டும். இப்போது இந்த ஆரிய பார்ப்பனர்களை எதிர்ப்பதால் என் பயணமும் வழியும் என்னவாகும் என்பது எனக்கு நன்கு தெரியும். அதை சமாளிக்கும் உள்ள உறுதி கொண்டவனே பகலவன் தமிழ்.